ஆன்மங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்ற அருமையான செய்தியை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த அதிகாலை வேளையிலே இறைவனை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நமக்கு இறைவன் இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். கடந்த இரவு முழுவதும் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய மேலான அருட்பெருக்கை நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய அன்பு குழந்தைகள் தேர்வினை எழுத இருக்கிறார்கள். இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும். தேர்வுகளை அருமையான முறையிலே எழுதி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே இதோ திருப்பீடத்தின் முன்பாக அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த தேர்வுக்கான எழுது பொருட்கள் அனைத்தையுமே இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த பலியில் பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதி உள்ள முறையில் கொண்டாட நம் குற்றம் குறைகள் தவறுகளை நினைத்து மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது செபஸ்தியான் மைக்கேலம்மாள் குடும்ப கருத்துப்படி இயேசுவின் திரு இருதயம் மூலம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரனுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும்
மற்றும் குடும்பத்தில் மரித்த லாசர், தவமாலை, ரஃபேல் மரியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், இயேசுதாஸ் ஈவடின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரிய ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்மின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமாராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். சீராக்கின் ஞான நூலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11-19 முடிய. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கி கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கி கொள்வர். அவருடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கி கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும். அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு, திருச்சட்டத்தை இருவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறுதியான நல்வாழ்வு உண்டு. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு, திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறுதியான நல்வாழ்வு உண்டு. உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களினின்று திருப்புகழ் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு, திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறுதியான நல்வாழ்வு உண்டு. ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு, திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறுதியான நல்வாழ்வு உண்டு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 38 40 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உம் பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. எந்த உறவில் எந்த வாழ்வில் காணிக்கையாக முன் பலம் நானே. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவன்புடன் வேண்டுகிறோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதில் தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் மேடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்.
இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலே இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருள் வரங்களால் நிரப்பும். இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நம்முடைய அன்பர்களை, அன்பு குடும்பங்களை ஆசீர்வதியும். இதோ நம்பிக்கையோடு தேர்வு எழுத பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை எல்லாம் திருப்பீடம் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு குழந்தைகளை நிறைவான ஞானத்தால் அணி செய்யும். அவர்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற எல்லா தேர்வுகளையும் நன்முறையில் எழுதி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், எங்கள் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாகவே இருக்கிறார் என்று ஞானத்தோடு செயல்பட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழ்நிலையில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வழங்கிட எனக்கு அருள் புரிவீராக. ஓ தெய்வீக குருவே, ஆறுதலை பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய விரும்புவதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் புரிவீர். ஏனெனில் கொடுக்கும்போது மிகுதியாய் பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை பெறுகிறோம், மரிக்கும்போது நித்திய வாழ்வுக்கு பிறக்கின்றோம். எனவே சுயலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமேன். வியத்தகுவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித சூசையப்பர் நவநாள் ஜெபம். புனித சூசையப்பரின் தந்தைக்குரிய அரவணைப்பையும் பாதுகாவலையும் தேடி வந்துள்ள பக்தர்களாகிய நாம் நம் புனிதர் திருக்குழந்தை இயேசுவையும் இறைவின் அன்னை மரியாவையும் பாசத்தோடு வழி நடத்திய திருக்குடும்ப தலைவரே, குடும்பங்களின் ஆதரவாய் இருப்பவரே, தொழிலாளர்களின் மாதிரியே, கல்விக்கு வழிகாட்டிய மரிக்கிறவர்களின் பாதுகாவலரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று உமது புகழ் பாட வந்திருக்கிறோம். நம்பி அவரை கைவிடாதவரான புனித சூசியப்பரே, உமது பெயர் எங்கும் எப்போதும் போற்ற பெறுவதாக.
எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரே, உம்முடைய குழந்தையாகிய நாங்கள் உம்மிடம் ஓடி வருகிறோம். எங்கள் நம்பிக்கையை உம்மில் வைத்து உமது அன்பையும் ஆதரவையும் நாடி வருகிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் உமக்குள் அன்பை முன்னிட்டு உம்மை நம்பியவர்களை கைவிட மாட்டீர் என்ற உறுதியுடன் உம்மிடம் வருகிறோம். புனித சூசியப்பரே, திருச்சபையின் பாதுகாவலரே, தொழிலாளர்களின் புனிதரே, எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியையும் தொழில் வளர்ச்சியும் கொடுத்தாலும் உம்மை போல் இறை சித்தத்திற்கும் பணிப்பணதையும் பெற்றுத்தாரும். ஓ புனித சூசியப்பரே, உம்மை தேடி வருவோரை நீர் என்றும் புறக்கணிப்பதில்லை. உம்மை நம்பி வந்துள்ளோரின் வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு துணை புரிந்தருளும். ஆமேன்.